மூணாருக்கு வந்த போக்குவரத்து துறை அமைச்சரின் உத்தரவை தொடர்ந்து மூணாறில் மோட்டார் வாகனத்துறை நடத்திய பரிசோதனையில் இதுவரை 4 லட்சம் ரூபாய் வரை அபராதம் ஈடாக்கப்பட்டுள்ளது. மூணாருக்கு வந்த அமைச்சருக்கு எதிராக ஓட்டுநர்கள் கருங்கொடி காட்டியதை தொடர்ந்து மூணாறில் அனைத்து டாக்ஸிகளையும் பரிசோதித்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மூணாறில் பிப்ரவரி 8ஆம் தேதி KSRTCயின் டபுள் டக்கர் சுற்றுலா பேருந்தை கேரள போக்குவரத்து துறை அமைச்சர் KB கணேஷ்குமார் துவக்கி வைத்தார். இதற்கு மூணாறில் உள்ள ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களின் ஒரு பிரிவினர் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி அமைச்சருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினார்கள். இந்நிலையில் அமைச்சர் மூணாறில் உள்ள அனைத்து டாக்ஸிகளையும் ஆய்வு செய்ய அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அமைச்சரின் உத்தரவின்படி 4 நாட்களாக மூணார் பகுதியில் இடுக்கி RDO PM ஷபீர், அமலாக்க RDO ராஜு தலைமையில் இடுக்கி தொடுபுழா தெய்வகுல மோட்டார் வாகன அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இதில் 174 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் 3,87,750 அபராதம் விதிக்கப்பட்டது. வரி, காப்பீடு மற்றும் தகுதி சான்றிதழ் இல்லாததுதான் கூடுதல் வழக்குகள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் வரும் நாட்களில் பரிசோதனை தொடர்பு எனவும் இந்த ஆய்வு அறிக்கையை அமைச்சரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பீரோ மூணார்.